ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 77 சங்கீதம் 13 வசனம். Psalm 77 verse 13. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? ஆமென். Your way, O God, is in the sanctuary. Who is so great a God as our God? பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே Your way, O God, is in the sanctuary. உம்முடைய வழிகள் எங்கே இருக்கிறது என்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக நாம் அநேக நேரங்களிலே வழி தப்பி போய்விடுகிறோம். பல வழிகளை நாம் சார்ந்து கொள்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அந்த வழிகள் மரண வழிகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, அந்த வழியெல்லாம் நேரம் எங்கே கொண்டு போகுதுன்னா டெத்துக்கு, மரணத்துக்கு நேருவா அவைகள் வழி நடத்துகிறது. இந்த உலகத்தில் மனுஷனுடைய பார்வைக்கு ஏற்றாற்போல் பல வழிகளில் மனிதன் சென்று கடைசியில் போய் ஒரு டெட் எண்டில் போய் மாட்டிக்கொள்கிறான். அதுக்கு மேலே வழி இல்லை. உலகத்தில் எப்படியோ பிரயாசப்பட்டு என்னென்னத்தையோ செய்து எப்படியாகிலும் ஒரு காரியத்தை சாதித்து விடலாம் என்று மனுஷன் யோசிக்கிறான். ஆனால் தேவனை அல்லாமல், கர்த்தருடைய அனுக்கிரகமே அல்லாமல் இந்த பூமியிலே ஒன்றையுமே நம்மளால் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், தேவனுடைய வழிகள் எங்கே இருக்குதான்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்று நான் பார்க்குறோம். யோர் வே, ஓ காட், இஸ் இன் த சாங்சுவரி. தேவனுடைய வழி சாங்சுவரி, அதாவது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு எங்கெங்கேயோ நம்ம வழிகளை தேடுறோம், எங்கெங்கேயோ போய் கதவை தட்டுறோம். வாசல் திறக்குமா, வாசல் திறக்குமா, வாசல் திறக்குமா அப்படின்னு பல டோர்ஸை போய் நாக் பண்ணிகிட்ருக்குறோம். தட்டி தட்டி பார்க்குறோம், ஏதாச்சும் ஒரு வழி நமக்கு திறக்குமான்னு. எங்கேயுமே திறக்கலை. ஆனால் நமக்காக ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாசல் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வாசல் என்று சொல்கிறார், நானே வழி என்று சொல்லுகிறார், நானே சத்தியம் என்று சொல்லுகிறார், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். ஆதலால் பிரியமானவர்களே, நம்ம எங்கே தேடணும் அப்படின்னா, நேராக நம்ம வர வேண்டியது த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவ பிரசன்னம், தேவ சமூகத்துக்கு நம்ம கடந்து வந்து அங்கே நம்ம தேடுவோம். ஏனால் அங்கே தான் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு, அங்கே தான் உங்கள் வாசல், அடைக்கப்பட்ட வாசல்களுக்கெல்லாம் கதவு திறக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு வழியை வச்சிருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கிறோம், எங்கெங்கேயோ தேடுறோம், எங்கெங்கேயோ ஓடுறோம், எதையோ வாசலை தட்டி பார்க்குறோம், மனுஷனுடைய பிரயாசத்தில் முயற்சி செய்கிறோம், எதுவுமே வாய்க்கலை. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் செய்யத்தக்க ஒரே ஒரு காரியம், உங்களுடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு உங்கள் முழங்கால்களை முடக்கி பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அங்கே தான் தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அந்த இடத்துல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் இல்லை. அந்த இடத்துல போய் நீங்கள் தேடி பாருங்க, நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை போல வேற ஒரு தேவனை நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தேவனாக எங்கே இருக்கிறார்னா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் நீங்கள் தேடி பார்க்கணும். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கிறேன். Psalm 32 verse 8. நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த இடத்துல தாவீது வழி தப்பி அவன் வாழ்க்கையில் பலவிதமான தவறுகள் செய்து அவனுடைய வாழ்க்கையில் பாதை மாறி போன ஒரு வேளையில் தான் இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. குறிப்பாக பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த வேளையிலே எழுதப்பட்ட சங்கீதம் என்பதை அறிந்து வழி தப்பி போன ஒரு அனுபவம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம் அநேக நேரங்களில் தாவீதை போல வழி தப்பி போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் தேவனிடத்தில் நாம் திரும்பும்போது, மனம் திரும்பும்போது தாவீது கர்த்தரிடத்தில் திரும்பினார். அப்படி திரும்பின வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இப்போ செம்மையான வழியை காட்டுறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். எப்படி நடக்கணும், எந்த வழியில் நீ போகணும், எங்கே நீ தவறிட்ட என்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்லி கொடுத்து அவனை வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருந்தார். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஸ்தலத்தில் ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே போய் நீங்கள் தேடி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அங்கே தீர்வை வச்சிருக்கிறாரு, அங்கே உங்களுக்கு பதிலை வச்சிருக்கிறாரு, அங்கே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழிநடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்களுக்கு வழிகாட்டுகிற நல்ல தேவனாக, வழி தப்பி போன பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.